பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை தி ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த உலகம் அவரை காணாது. ஏன்னாக்க இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் விசுவாசிக்கலை, நம்பலை. ஏன்னா 15 நம்ம பார்த்துட்டோம். அவர்கிட்ட அன்பா இருந்து அவரோட கற்பனைகளை யாரெல்லாம் கை கொள்றோமோ அவர்களுக்கு தான் ஆவியானவரை தந்தருளும்படியாக நான் வேண்டிக் கொள்வேன் பிதாவின் இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார். ஸோ இன்னைக்கு உங்களுக்குள்ள இன்னும் அந்த ஆவியானவர் வரல. உலகம் அவர் ஆவியானவரை காண மாட்டாது, அவரை பெற்றுக்கொள்ளவும் மாட்டாது. ஏன்னா உலகத்துக்கும் நம்மளோட ஆவியானவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் சம்பந்தம் இல்லைன்னா அவங்க இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, விசுவாசிக்கல, ரட்சிப்புக்குள்ள வரல இல்லையா? ஸோ யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாரோ, இயேசு கிறிஸ்துவ அன்பு கூறி அவர் சொல்ற கற்பனைகளை ஃபாலோ பண்றச்சே அவர் மற்றவங்களை அப்படிப்பட்ட நபர்களுக்காக பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொள்வார். ஆவியானவர் அவர்களை நிரப்புவார், அவர்களே அந்த ஜனங்களை ஆளுகை செய்வார். ஸோ இந்த இடத்துல உலகம் காணாது. ஆனா நீங்களோ இந்த உலகத்தை என்னவா அவர் பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணி, அதாவது நம்ம வெளிப்புறமா சரீரத்துல வர ஒரு ஆவியானவர் அபிஷேகத்தின் மூலியமா வர ஒரு பிரசனத்தின் மூலியமா வர ஒரு வல்லமையினால நமக்குள்ள ஒரு வித்தியாசங்கள், ஒரு மாறுதல் நம்மளால உணர முடியும். அது கண்டிப்பா நடக்கும். ஆனா நமக்குள்ள தங்கி இருக்கார் இல்லையா ஆவியானவர், இந்த வெளிப்புறமான இந்த ஒரு இது மாத்திரம் இல்லை. கண்டிப்பா ஆவியானவர் வரச்சே நம்மளுக்கு ஒரு பிரசனத்தினால, இப்போ நம்ம கரண்ட் ஏதாவது ஷாக் அடிச்சா நம்மளுக்கு அந்த பாடி அப்படியே ஷேக் ஆகும், சிவர், அதெல்லாம் நடக்கும். ஆனா அது மட்டும் போதாது. ஆவியான நம்ம உள்ள தங்கி இருக்கறச்சே அவரை குறித்து அவர் நம்மள சத்தியத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நம்மளோட பேசுவார். உணர்வுள்ள ஆவியை தருவார். நம்மளோட அவர் ஒரு உரையாடல் செய்து கொண்டே இருக்கறச்சே என்ன ஆகும்னாக்க அவரை நம்மளால உணர முடியும். அவர் சத்தத்தை, மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். அவர் பிரசன்னத்தை உணர முடியும். அவர் நமக்குள்ள தங்கி இருக்கனால நாம் அவரை காணவும் முடியும், அவரை உணரவும் முடியும். அவரை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறதுக்கு சாட்சியா வாழ்ந்து காமிக்க முடியும். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். அப்பா தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறோம் ராஜா. இந்த உலகம் உம்மை அறியவில்லை, உம்மை புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே. இந்த உலகம் உம்மை காணவில்லை. ஆனால் ஆவியானவரே, நாங்கள் கர்த்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டபொழுது எங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவரே பிதாவினிடத்தில் பரிந்து பேசி எங்களுக்காக ஜெபம் பண்ணி தேற்றளவாரனே உண்மை எங்களுக்காக தந்தருளதுக்காக இயேசு கிறிஸ்து உமக்கு நன்றி. பிதாவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ள வந்ததுக்காக நன்றி. எங்களை நிரப்பினதுக்கு நன்றி ஆண்டவரே. வெளிப்புறமாகவும் எங்கள் உள்ளான மனிதருக்குள்ளும் எங்கள் உள்ளான ஆவியாத்மா சிந்த சரீரத்திலும் நீ கிரியை செய்வதற்காக நன்றி 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 ராஜா. நாங்கள் உண்மை காணும்படி, உண்மை உணரும்படி, உண்மை பெற்றுக்கொள்ள நீர் வைத்ததுக்காக, உம்முடைய அநாதி சிநேகத்துக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரை எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை இன்னும் பக்தி வழியில நடத்துங்க, எங்களை இன்னும் கிறிஸ்துவ அறிகிற அறிவினால நிரப்புங்க. ஆவியானவரை உம்மை உணர்ந்து கொள்ள, இன்னும் உம்மை புரிந்து கொள்ள, இன்னும் உம்மை கிட்டி சேர, இன்னும் உமக்கு பிரியமானதுபடி நடக்க, உம்மை துக்கப்படுத்தி விடாதபடிக்கு உம்மையே சார்ந்து இருக்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய சத்தத்தினால், உம்முடைய மெல்லிய சத்தத்தினால் எங்களோட அனுதினமும் பேசுவீராக. நீர் பேசுகிறத கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். ஆவியானவரோடு உறவாடுங்க. அவர் பேசுவார். அதை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த உறவில், அந்த ஒரு ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஒரு ஜாய், ஒரு பீஸ், பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒரு ஐக்கியம் அதை சொல்லி முடியாது, விவரிக்க முடியாது. அந்த அன்பை நீங்கள் உணர்றச்சே, பெற்றுக்கொள்றச்சே, அதை அனுபவிக்கச்சே தான் தெரியும். ஆமீன். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். காட் பிளஸ் யூ.